டிஎஃப்எஃப் எபிசோட் பார்ட் 3ல நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கிண்டர் பாக்ஸ். இந்த இடம் வந்து கொளத்தூர் ஆர்டிஓ ஆஃபீஸ் எட்டு போடுவாங்க, அதுக்கு பக்கத்துலேயே இருக்கு, மெயின் ரோட்லேயே இருக்கு. இதில் முக்கியமான எங்கள் கண்டென்ட் கிரியேட்டர் ஓம் என்ன பண்ணுறாருன்னு மட்டும் பாருங்க. வீடியோ எடுக்க வந்தா அவர் அங்கே இருட்டில் போய் அவர் அங்கே என்ன பண்ணுறாருன்னு தெரியல. இன்னும் திருந்தலாமாமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கிண்டர் பாக்ஸ்ல இருக்கோம். ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம். எனக்கு பிடிச்ச டெசர்ட் சாப்பிட வந்திருக்கோம். வாங்க போலாம். ஓம் ஆனா மூஞ்சத்தில்லடா, இருட்டா இருக்குடா. சாக்லேட் வாங்கிக்கிறேன். அதுல இருக்கதா இருக்கும். நாங்க இன்னைக்கு கொளத்தூர்ல இருக்க கிண்டர் பாப்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம் கடையில் தான் இருக்கும். இந்த இடத்துல க்ரீம் பேஸ்ட் ஐஸ்கிரீம் அண்ட் வாட்டர் பேஸ்ட் ஐஸ்கிரீம் 2 டைப்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் இருந்துச்சு. ஐஸ்கிரீம் பிரைஸும் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. ஏதோ வாயில் வச்சிருக்கேன். ஐஸ்கிரீம்டா, சாக்லேட்டோட ஐஸ்கிரீம்டா. அவனா நீ? ஐயோ சினுங்கிறானே, போடா வெளியே. மொஜிட்டோ, இட்ஸ் a very watery. The chocolate is very sweety. இந்த 3 ஐஸ்கிரீம் சேர்த்து ஜஸ்ட் 50லயே முடிஞ்சிச்சு. ஒரு மொஜிட்டோ, சாக்லேட் என்ன இது வந்து பிஎஃப்எஃப்ல 3வது இடம், 3வது பார்ட் 50 ரூபீஸ்லயே முடிஞ்சிச்சு 3 பேருக்கு. பிஎஃப்எஃப்ல 3rd ரவுண்ட்ல செகண்ட் ரவுண்ட் ஐஸ்கிரீம் வாங்கிருக்கோம். நான் வாங்கினது வந்து வாட்டர் ஃப்ளேவர், அதாவது சோடா மாதிரி. சோடா மாதிரி ஒரு சோடா, அவ்வளவு சீக்கிரம் அது கரையவே இல்லை. கோலி சோடா மாதிரியே இருந்துச்சு ஒரு ஐஸ்கிரீம். இது குல்ஃபி மாதிரியே இருக்குடாது, மலாய் குல்ஃபி. ஆனா மலாய்னு பேர் இருந்துச்சு. ஆனா நல்லா இருக்கு. ஆக்சுவலா அந்த மில்கி பாரை அப்படியே ஐஸா செஞ்ச மாதிரி இருக்கு. உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா இன்னைக்கு டே நல்லபடியா முடிஞ்சது. ரெண்டு இடத்துக்கு போனோம், பானிபூரியும் சாப்பிட்டோம், சூப்பர் சாப்பிட்டோம். இங்க ஐஸ்கிரீமும் வெற்றிகரமா முடிஞ்சு. எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபுட். சின்ன விஷயம் மட்டும் தான், ஒரே ஒரு டிராபேக்னா அந்த 2 கல்ல உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடம் இருந்துச்சு. இங்க வந்து இந்த கடையில உட்காந்து சாப்பிட்ற அந்த அளவு ஃபெசிலிட்டி இல்ல, ஏன்னா அந்த இடத்த கவர் பண்ணிட்டாங்க. 3 கடையுமே சின்ன சின்ன கடை தான், ஆனா சாப்பாடு உங்களே டேஸ்டா இருந்துச்சு. 2 இடத்துக்கும் இந்த இடத்துல ஐஸ்கிரீமும் உங்களே டேஸ்டா இருக்கு. நம்மளுக்கு காசு வர்றது முக்கியம் இல்ல, சாப்பாடு தான் முக்கியம். நம்ம கையில தரமான ஒரு விஷயம் இருந்தா அதுக்கு மக்கள் தேடி தானா வருவாங்க.